அப்பா உன் அம்மாக்கு அப்புறம் உனக்கு இருக்கிற உறவு இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவு தான். நீ போக வேண்டாம். படுத்துக்கோ. வீரா ரூம்ல இருந்து? ஆமா, என் பொண்டாட்டி ரூம்ல இருந்து நான் வரேன். ஆடு மாதிரி இந்த குதி குதிக்கிற. இது என் ரூம்டா. நான் என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெற்றிருக்கணும்டா. அது ஜி தமிழ் சீரியல் பார்க்க பிளே ஸ்டோர்ல இருந்து தமிழ் டிவி ரிவ்யூஸ் ஆப் பதிவிறக்கம் செய்யுங்கள். கொஞ்சம் அமைதியா இருங்க. இது என்னோட இயல்பு. அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சது தப்புதான். இது எல்லாம் மொத்தமா மாறணும். இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப ஆட்சியில் இருக்க அரசாங்கமும் சரியில்லை, அவங்கள வழி நடத்துற அதிகாரிகளும் தப்பா இருக்காங்க. அதனால பணத்தை வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு நடந்துருதா அவங்களுக்கு இந்த வழி புரிஞ்சு கல்யாணம் காட்சி சுத்துறதா சரியா இருக்கு. நீங்க அவங்கள போய் முதல்ல கேளுங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? அங்க ஹாஸ்பிட்டல்ல 40 பேரு சுத்துயிரும் கொலவீரமா கிடக்குறாங்க. இந்த மக்களுடைய பிரச்சனை புரிஞ்சுப்பீங்கன்னா உங்களை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. நீங்க ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. எங்கேயுமே கள்ளச்சாராயங்கிற பேரே இருக்க கூடாது. மொத்தமா ஒழிச்சு கட்டணும். இங்க பாருங்கம்மா. இத்தனை வருஷமா நம்ம கடையை பத்தி நான் யோசிக்காமே இருந்துட்டேன். வீட்டோடைய முடங்கி கிடந்தது பெரிய தப்பு தான். புருஷன் வீட்டோட முடங்கி கிடக்க மாட்டான். காவேரி, என்ன இப்படி யாரு உங்களாலதான் பாரு என் அண்ணன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல எப்படி இருக்குன்னு. நான் கடைக்கு போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வா. உன்னை இந்த மாதிரி நான் கடைக்கு கிளம்புறேம்மா. சூப்பர் மாமா, ஆல் தி பெஸ்ட். இனிமே ஓ மாமா கலக்குங்க. ஓகே வரேன். வாங்க மாமா. ஆதித்யா வந்திருக்கு, என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஏன் எழுந்துட்டீங்க? நாங்க கிளம்புறோம் மேடம். உங்களுக்கு அடுத்த மீட்டிங் இருக்குல்ல. அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன பாத்துற முடியுமா? இந்த வீரா யாருன்னு காட். இது எல்லா பேப்பர்லயும் சைன் வாங்கணும். சரிங்க சார். மேடம். சொல்லுங்க மேடம், அவரு ஒரு சார். அட ஆதித்யா, வாங்க சார். நாங்க அரசாங்கத்தை நடத்துறதுக்கு துணையா இருக்கவங்க. நாம மாதிரி தெரியலையே. நீ அடிச்ச மணல் கொள்ளையா? அது போக அதுக்கு தடையா இருந்த பல பேரை நீ போட்டு தள்ளிட்ட.
இருக்கிறவங்கள கூட ஊழல்வாதியா மாத்தி வச்சிருக்க. கரப்ஷனை அரசியல்வாதிகளோட சுவாசமா மாத்தி. வேண்டாம் வீரா. என்ன ஓ, இப்ப சார் என்ன திட்ட வந்திருக்கீங்களா? என்ன மிஸ்டர் ஆதி, நேத்து வரைக்கும் நான் தனி ஆளு, இன்னைக்கு எல்லா குற்றவாளிகளுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்ல மேடம்? இந்த ஒரே ஒரு தடவை எப்படி எப்படி கண்ணும் காணாம விடுறதா? தான் தமிழ்நாட்டோட ஹெட்லைன்ஸ். நீ உள்ள போறதுல இருந்து ஏற்றதுக்கு தான் என்ன மாதிரி அதிகாரிகள் வந்திருக்கோம். கொஞ்ச நாள் நீங்க கிளம்பலாம். 4 மணி நேரத்துல இந்த வீரா யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. வேணாம் வீரா. போகுது. இன்னைக்குதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நல்லா அனுபவிச்சுக்கோ. சரி, நீ ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவ, அதனால உன்னை விகாருக்கு வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? ஏன்டா வேலைக்கு வரோன்னு தோணுதுயா. கோவிலை விட்டு போன சாமி திரும்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், நீ எப்பவுமே இங்கேயே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லடா. உன் கடையும் பாத்துக்க. சொல்லு சூர்யா. கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரி இப்ப இந்த வீடு இல்லடா. டேய், என்னடா ஆச்சு? எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாதுடா. நேர்ல வா, சொல்றேன்.